மனோஜ் இறந்ததுக்கு பிறகான ஒரு காலகட்டங்கள்ல அவருக்கு மிகப்பெரிய அளவுல அவரை வந்து துன்புறுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் நாம தெரிஞ்சுக்கணும் இதுல. அதனால தான் அவர் வந்து மனம் உடைந்து போய் இருந்தார் அப்படிங்கிறது உண்மை. அத வந்து மறுக்கவே முடியாது. அது நான் கடந்த 2 நாட்களா நம்மோட பேசுகிறவர்களும், நம்முடைய அவர்கள் வட்டாரத்தை சேர்ந்தவர்களும், கிராமத்தை சேர்ந்தவர்களும், அவருக்கு பாரதிராஜா அவர்கள் நெருக்கமானவர்களும் நம்மட்ட பகிர்ந்து கொண்ட தகவல்கள பார்த்தா ரொம்ப மன வருத்தமா இருக்கு. இப்படியா வந்து இந்த நந்தனா அவர்களையும், அவர்களை புறக்கணிக்க வேண்டிய அவசியமே இல்லையே! நீங்க ஏற்றுக்கொள்ளணும். நீங்க வந்து அ அடுத்த இதை சொல்வதாக நினைக்கக்கூடாது. திரு அ க கலைஞர் அவர்கள் குடும்பத்தையே பாருங்க. 2 குடும்பத்த எப்படி பாதுகாத்து வச்சிருந்தாரு. அவங்க ஏத்துக்கிட்டாங்க அத. அத நீங்க வந்து மறுக்க முடியாது அது. அது 2 குடும்பம் வேறு வேறு. ஆனா நீங்க உங்களோட ரத்தம் மனோஜ் உடைய பொண்ணுங்க வந்து மனோஜ் வந்து எனக்கு நல்ல நண்பன். நான் வந்து எப்போ பேட்டின்னு கேட்டாலும் ரொம்ப அரிதா தான் பேட்டி குடுப்பாரு. இந்த மாரி எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு வேறு வேறு நிறுவனங்கள்ல நான் வேலை பார்க்கும்போது, "சரி கண்ணன் வாங்க" அப்படின்னு. நான் பழனிச்செட்டிப்பட்டில எங்க ஊர்லயே மனோஜ வந்து நானும் மனோஜும்லாம் பேசியிருக்கோம். அங்க டீ கடையில டீ சாப்பிட்டுருக்கோம். இப்படியெல்லாம் வந்து நெருக்கமா இருக்கிற என்னுடைய மனோஜ், அவரு வீட்டுக்கு இப்படி ஒரு நிலைமை. எனக்கு நெருக்கமான இயக்குனர் திரு பாரதிராஜா அவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை, அவங்க வீட்ல ஒரு பிரச்சனை அப்படின்னா, அத நாம பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. அது வந்து வருத்தமா இருக்கு. அத வந்து நீங்க வந்து அத புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். அதுல எனக்கு கொஞ்சம் அதிக உரிமை இருக்குன்னு நான் நெனைக்கிறேன்.